வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். இது வந்து பெரண்டையில் நமக்கு நல்ல இந்த மூட்டு வலி வர்றவங்களுக்கு இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது. ஊறுகாயாக போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பெரண்டையும் இஞ்சியும் வச்சு உங்களுக்கு ஊறுகாய் போடுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், கடுகு, வரமிளகாய், உப்பு. பண்ணுறப்ப கையெல்லாம் எரிச்சல் கொடுக்கும். அதனால் நீங்கள் எண்ணெய் தடவிக்கிங்க கையில். இந்த கார்னர் இப்படி நார் வரும். இதை மட்டும் இப்படி கிழிச்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு பீஸாக போட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் வைப்பரில் வச்சு இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சி நைஸாக அரைச்சிக்கிட்டு இருக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். பிரண்டையை நார் எடுத்துட்டு பிரண்டை இஞ்சியை சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி புளி நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து உப்பு, புளி, இஞ்சி, பிரண்டை இதெல்லாம் இது பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்காக வேண்டி எண்ணெயை ஊற்றி அரைச்சேன். இந்த மிக்சியில் தான் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மிக்சியில் எண்ணெயை ஊற்றி அரைங்க, தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. எண்ணெய் இதில் 200 மில்லி இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயே கடுகு வெந்தயம்லாம் ஏற்கனவே அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஊறுகாய்க்கு உண்டானது கடுகும் வெந்தயமும். பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ அந்த விழுதெல்லாம் போட்டுக்கலாம். பிரண்டை இஞ்சி எல்லாம் மண் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு நல்ல சுத்தமான துணியில் துடைச்சிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி அரைங்க மிக்சியில். மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் போட்டுக்கணும். இந்திய கடுகு வறுத்து நுணுக்குனது. பிரண்டை இஞ்சி இது ஊறுகாய் ரெடி. இஞ்சி வந்து பித்தத்துக்கு நல்லது. பிரண்டை வந்து மூட்டு வலிக்கு நல்லது. வெந்தயம் குளிர்ச்சி. இப்படி எல்லாம் பல பொருள் இருக்குன்னா புளிப்பு சுவை இருக்குது. பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க. வணக்கம், நன்றி. கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. 2 மாதம்னாலும் கிடையவே கிடையாது. ஏன்னா துளி கூட தண்ணி இல்லை.